அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நிறுவனமும் தாங்கள் தயாரிக்கக்கூடிய பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு தங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் அம்பாஸ் வச்சுருப்பாங்க. முன்னாடியெல்லாம் நடிகர்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தம் நடிப்பாங்க. அதே போல் மேக்கப் சம்மந்தப்பட்ட பொருட்களுடைய விளம்பரம் நடிப்பாங்க. நடிகர் நடிக்கும்போது அந்த நடிகர் மேலே கூடிய கிரேஸில் அந்த பொருட்களை கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் வாழ்வாங்க. அப்படித்தான் கோகோ கோலா, பெப்சி, ஃபேண்டா, மிரிண்டாலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. இப்போது ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் சில நடிகர்கள் நடிக்கிறாங்க. இப்படி பல்வேறு பொருட்களுக்கு சில பிராண்ட் அம்பாசிடர்கள் நிறுவனம் வைக்குது. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்த பிறகு இன்ஸ்டாகிராமில் திரைப்படத்திற்கு பணத்தை வாங்கி கொண்டு திரைப்படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படம் குறித்து விமர்சனம் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய அதிகமாகிட்டாங்க. அப்புறம் இந்த பொருளை வாங்க, அந்த பொருளை வாங்க, இந்த சேலையை வாங்க, இந்த சட்டையை வாங்க, இந்த பிராண்டை வாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துணி சம்மந்தப்பட்ட விளம்பரங்களுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் பணம் வாங்கி கொண்டு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட பொருட்கள், புரோட்டீன் பவுடரு, இதை சாப்பிட்டா வலுவடைவோம், இதை சாப்பிட்டா வலுவடைவோம் அப்படின்னு சொல்லி இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அக்கறையும் ஆர்வமும் இளைஞருக்கு அதிகமாக இருப்பதால அது சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இந்த பொருளை சாப்பிட்டு தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அந்த பொருளை அவங்க எளிதாக வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு சர்ச்சையில் தான் ராஜா பேரோன் என்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் அவர் யானை கவளம், குதிரை வாளி அப்படிங்கிற 2 பொருளை விற்பனை செய்வதன் மூலமாக இந்த பொருட்கள் உண்மையிலே சர்டிஃபிகேட் செய்யப்பட்டதா, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டதா, ஆயுஷ் அங்கீகரிச்சிருக்காங்களா, இப்படி எந்த அங்கீகாரம் இல்லாத இந்த பொருளை விற்று இவர் இதனால தான் இப்படி கட்டுக்கோப்பான உடற்கட்டா மாறினாரா, இவரே ஸ்டீராய்டு போட்டிருப்பாரு, இவரே அது பயன்படுத்திப்பார், இது பயன்படுத்து அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் அவர் மீது வந்திருக்கிறது. உண்மையிலே ராஜாபுரம் விற்ற அந்த 2 பொருட்களுடைய பின்னணி என்ன, அதில் எதை கலந்திருக்காரு, இதனால உடல் வலு ஏற்படுமா அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே ஒன்று ஜிம் சம்மந்தப்பட்ட வீடியோ வரும், இல்லை இந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோ வரும். அதான் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த ஜிம்முக்கு போகிறத 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜிம்முக்கு போய் வீடியோ போட்டு தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று அந்த ஜிம்மை ப்ரொமோட் பண்ணி உடற்பயிற்சியை ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாக ப்ராடக்டை விற்கக்கூடியவங்க. ராஜா பேரோனில் எந்த வகை அப்படிங்கலாம் தாண்டி அவர் தொடர்ச்சியாக ஜிம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை போட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு அவருடைய வீடியோ பார்த்தது ஒரு ஒரு காரோ வண்டியோ போது அதுக்கு ஈக்குவலாக ஓடுவார். காட்டுத்தனமான உடம்பு, ஒரு தெற்கத்தி பையன், அந்த கன்னியாகுமரி வட்டார வழக்கில் பேசுறது. இப்போ ஜிம் இன்ஃப்ளூயன்சஸ்னால் ஒரு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கிட்டு வாட் ப்ரோ, ஹாய் ப்ரோ, டியூட் ப்ரோ அப்படி மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆங்கிலம் கலக்காமல் ஒரு தூய தமிழில் ஒரு கன்னியாகுமரியுடைய வட்டார வழக்கில் அவர் சாதாரணமாக பேசுவார். ஜிம்மை சார்ந்த அந்த உடற்பயிற்சியாளர்கள், உடற்பயிற்சி கூடங்களை வைத்திருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த புரோட்டீன் பவுடரு, அப்புறம் விட்டமின் டேப்லெட்டு, அப்புறம் இந்த மீன் டேப்லெட்டு அப்படிலாம் நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராஜா பேரனுடைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட காணொலிகள் இருக்குது. நானும் தேடி பார்த்தேன். எந்த இடத்துலையுமே புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற ப்ரொமோட் பண்ணவே இல்லை. எந்த இடத்துலையும், அதாவது இந்த அலோபதி மெடிசினையோ இல்லை ஸ்டீராய்டையோ இல்லை வேறு எந்த விதமான பிராண்டோடைய, ஒரு பெரிய பிராண்டோடைய பொருளை அவர் ப்ரொமோட் பண்ணல. அவர் 2 பொருளை ப்ரொமோட் பண்ணுறாரு. என்னென்னா, ஒன்று யானை கவளம், இன்னொன்று குதிரை வாளி. யானை பழம் தரும் யானை கவளம் அப்படின்னு ஒரு கையை தூக்கி நிற்கும் போதே ஒரு யானை நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது அவரை கிண்டலா யானை யானை அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த யானை கவளமும் குதிரை வாளியும் உடலுக்கே ஆபத்தானது, உயிருக்கே ஆபத்தானது. ராஜா பேரோன் தீய பொருட்களை விற்கிறாரு, இவர் இதை உண்மையிலே சாப்பிட்றாரா, இதில் அவர் என்னென்ன கலக்கிறாரு, இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, இந்திய அரசு அங்கீகரிச்சுக்குதா, ஆயுஷ் அப்படின்னு ஒரு இருக்குது, அந்த ஆயுர்வேதா, யோகா, சித்தா, யுனானி இதெல்லாம் இணைச்சு ஆயுஷ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, மத்திய அரசு அமைப்பு. இது அங்கீகரிச்சிருக்கா, இதை அங்கீகரித்தா மட்டும்தான் இந்த பொருள் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மீது பல்வேறு கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. நான் முழுமையாக ராஜாபரோட எல்லா காணொலியும் பார்த்தேன். அதே போல் அவர் சொல்லியிருக்கிற இந்த யானை கவளம், இந்த குதிரைவாளி 2 என்னப்பா, அதில் ஏதாவது மெடிசனை சேர்த்துருக்காரா, அதை சாப்பிட்டா ஒரே மாதத்தில் 6 பேக் வரும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா, ஒரே மாதத்தில் கட்டழகாக மாறி ஆணழகலாக மாறிடலாம், உங்கள் உடம்புக்குள்ள கொழுப்பெல்லாம் குறைஞ்சி அப்படியே வடிஞ்சு கீழே அப்படியே பாத்ரூம் வழியாக ஓடிடும் அப்படிங்க சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இல்லை. அந்த 2 பொருள் என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். யானை கவளம் அதில் என்ன சேர்த்துருக்காருன்னு சொல்கிறாருன்னா, கருப்பட்டி, எள்ளு,
அப்புறம் சுக்கு, திப்பிலி, மிளகு, ஏலக்காய், இதை தேனு, இதை எல்லாத்தையும் சேர்த்து இடித்து இதை வந்து யானை கவலம், இதை சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியங்கிறாரு. இளைச்சவனுக்கு எல்லக்கூடு, கொளுத்தவனுக்கு கொல்லக்கூடு அப்படிங்கிறது தமிழ் பழமொழி. சித்த வைத்தியத்தில் பாரம்பரிய வைத்தியத்தில், வீட்டு வைத்தியத்தில், எல்லா வைத்தியத்திலையுமே சுக்கு அன்றாடம் பயன்படுத்துகிறோம். திப்பிலி சில பேர் பயன்படுத்துகிறாங்க, மிளகு பயன்படுத்துகிறோம், தேன் பயன்படுத்துகிறோம். தேனினுடைய மருத்துவ குணங்கள் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். கருப்பட்டியுடைய மருத்துவ குணங்கள் எல்லாருக்கும் தெரியும். கருப்பட்டியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து சாகும்போது உடல் சூட்டை இது தணிக்குது. இந்த வெள்ளை சர்க்கரையை விட கருப்பட்டி வந்து மிக மிக நல்லது, அது மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்போ அந்த கருப்பட்டி, அந்த தேன், அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இதை எல்லாத்தையும் இடித்து சாதாரணமாக எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இல்லை அந்த எள்ளுந்து எண்ணெய் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து எள்ளு புண்ணாக்கு கிடைக்கும். ஆனால் எள்ளை ராவாக எடுத்து அதில் கருப்பட்டியை போட்டு இடித்து சாப்பிட்டா அவ்வளோ சேர்க்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபேவரட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அது இந்த எள்ளு உருண்டை தான். இன்றைக்கி கடலை கிடைக்கிற எள்ளு உருண்டை கிடையாது. எல்லையும் உண்மையான ஒரிஜினல் கருப்பட்டியும் போட்டு, உடங்குடி கருப்பட்டியை போட்டு இடித்தா தான் அந்த சுவை கிடைக்கும். அப்படி எள்ளு, கருப்பட்டி, தேன் இதெல்லாம் போட்டு இடித்து இதை விற்பனை பண்ணுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கு எவங்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும்? இது ஒரு பாரம்பரிய வைத்தியம். இது வைத்தியம் கூட கிடையாது, இது வந்து மருந்தே கிடையாது. முதல்ல அவர் ராஜா பேரன் தெளிவாக சொல்றாரு, இது மருந்து இல்லை, இது ஒரு உணவு, இது ஃபுட்டு, இது ஸ்நாக்ஸ்டா. இது சாப்பிட்றதுனால உனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, பலன் நிச்சயமாக இருக்கும். எள்ளு சாப்பிட்டதுனால பாதிப்புன்னு இருக்கா? எள்ளு துவையல் சாப்பிட்றோம் பாதிப்பா? சுக்கு சாப்பிட்றோம் பாதிப்பா? சுக்கு களிலாம் இருக்குது, எள்ளில் எவ்வளவோ உணவு செய்யலாம். அப்போ அதை சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பு வந்துடும்? அது இல்லை. சரி, இந்த பீமவாளின்னு ஒன்று செய்கிறாரு. அந்த பீமவாளின்னு பேர், அப்போ இதை சாப்பிட்டா பீம மாதிரி ஆயிடுவோமா? பேர் எப்படி வச்சுருக்காரு? ஒரு கவர்ச்சிக்காக யாழ்னி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதை இவர் மார்க்கெட் பண்ணுறாரு. நிச்சயமாக யாழ்னி ஃபுட்ஸ் வந்து இவர் பணம் வாங்குவாரா? 100 விழுக்காடு வாங்குவார், அல்ல வாங்காமல் எப்படி செய்வார்? ஆனால் இதை ப்ரொமோட் பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த பீமவாளில் என்ன செய்கிறாருன்னா, அவர் சிறுதானியங்களை கலக்கிறான்ன்றார். அதோடு சேர்ந்து பனங்கற்கண்டு, நல்ல அந்த பகுதியில் அதிகமான ஏலக்காய், அதாவது இந்த ஆயில் எடுக்கப்படாத ஏலக்காய் இருக்குது, அந்த ஏலக்காயை சேர்த்து ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்து இதை கொடுக்குறேன். இதில் என்னென்னா கஞ்சி, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது சிறுதானிய கஞ்சியை சாப்பிட்றோம். சாதாரணமாக எல்லா கடைகள்லையுமே இன்றைக்கி சிறுதானிய மிக்ஸு 13 வகையான, இதில் வந்து குதிரைவாளி, சாமை, திணை, கேழ்வரகு, கம்பு, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து அதில் பார்த்திங்கன்னா இது நம்ம கொண்டக்கடலை, இப்படி பல்வேறு பருப்புகளை சேர்த்து, கடலைகளை சேர்த்து இதை அரைச்சி சிறுதானிய மிக்ஸ்ன்னு விற்கிறாங்க. நானே வந்து திருச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 14-15 பொருட்களை வாங்கிட்டு வந்து அதை திரித்து அதை கொஞ்சம் காய வச்சு அதை பவுடராக்கி அதில் தான் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக காலை உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 2020 காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு 4 மாதம் அந்த கொரோனா காலகட்டத்தில் காலை உணவாகவே இந்த சிறுதானியம் போட்டு கொஞ்சோண்டு கருப்பட்டி தேவைன்னா இப்போ தேவைப்பட்டால் பனங்கற்கண்டு போட்டு அதை செஞ்சோம். இதைத்தான் அவர் வந்து ப்ராடக்டாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு. இது ராஜா பேரன் மட்டும் பண்ணல, தமிழ்நாடு முழுக்க எல்லா மளிகை கடைக்கு போனாலும் சரி, எங்கள் டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி, சிறுதானிய மிக்ஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க. மன்னா சிறுதானிய மிக்ஸ்ன்னு விற்கிறாங்க. ஒரு பிராண்டாக அதை மாற்றிட்டாங்க. அது மன்னான்னு வச்ச மாதிரி இவர் வந்து பீமவாளின்னு வச்சுருக்காரு. இல்லைன்னு தப்பு இருக்குது. யாருமே அதை கேள்வி கேட்கல. இதை ஏன் கேள்வி கேட்குறாங்க? இங்கே பிரச்சனை பீமவாளியோ யானை கவலமோ இல்லை, ராஜா பேரன். ராஜா பேரன் தொடர்ச்சியாக அவரை 10 லட்சம் பேர் பார்வையாளர்களை சமூக வலைதளங்களில் வச்சுருக்காரு. அவருடைய காணொலிகளை இளைஞர்கள் நிறைய பார்க்குறாங்க. மோட்டிவேஷனலாக பேசுவார். சமூகத்தில் நடக்கக்கூடிய சில அவலங்கள் குறித்தும் பேசியிருக்காரு. நிறைய ஆணவ படுகொலை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி அவர் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கார். அவர் நாம் தமிழர் கட்சியை நேரடியாக தேர்தல் களத்தில் ஆதரிக்கிறார். விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து அவர் கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மேலே ஒரு வெஞ்சன்ஸோடு இருக்காங்க. ஒரு கட்டழகனாக இருக்கார், ஆனலாக இருக்கார், 75 கிலோ எடைப்பிரிவில் வந்து அவர் வென்று வந்திருக்காரு. அதை எல்லாத்தையும் அவன் பார்க்கல. ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு பையன் தன் உடலை கட்டுக்கோப்பா வச்சுருக்கிறான். அவர் இன்ஸ்டாகிராமில் ஓல்டு மங்கு, அதுக்குள்ளே ஐஸை போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த இது நம்ம லெமனை ஊற்றி அதை வந்து ஒரு பனியில் அப்படி வச்சு அதை குடித்தா சளிக்கு நல்லதுன்னு ஒரு வீடியோ போடுறான். அவரை விட ராஜாபுரம் கேவலமாக போயிட்டாரடா. சரக்கடிக்கிற வீடியோ, அந்த லேஸ் போன்ற சிப்ஸுகளை ப்ரொமோட் பண்ணுற வீடியோ இருக்குது. எத்தனையோ புரோட்டீன் பவுடர், அதனால நமக்கு நேரடியாக எந்த விதமான பலனும் இருக்குமா இல்லையான்னு உறுதிப்படுத்தவே முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சுக்கலான்றான். யானை கவலத்தையோ பீமவாளியோ 1 வருஷம் வச்சுக்க முடியும்னு சொல்கிறாரா? இல்லை.
தேவைக்கு செய்கிறோம், அப்பப்போ இடிக்கிறோம், வேணா வாங்கிக்கோங்கன்றாரு. இதனால பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது 100 விழுக்காடு பாதிப்பு கிடையாது. ஒரு கருப்பட்டினால, எள்ளுனால, சுக்குனால, மிளகுனால, குதிரைவாளி, சாமை, திணையினால எந்த பாதிப்பும் இல்லை. அது எல்லாமே இரும்பு சத்து, நார்ச்சத்து, அப்புறம் கால்சியம், இது உள்ள எல்லா சத்துலையும் அடங்கி அவர் கொடுக்குறாரு. இது லாங் ப்ராசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவின் ஒரு பகுதியாக சேர்க்கும் பொழுது நாம் அந்த உடல் எடையை கட்டுப்படுத்த முடியும். உடற்பயிற்சி செஞ்சு நீ நல்ல பீமவாளியை வாங்கி கரைச்சி ஒரு சட்டி குடிச்சுட்டு நம்ம மல்லாக்கப்படுத்து 4 சீரட்டை ஊதிட்டு தூங்கினோம்னா தொப்பை தான் விழும். இல்லை நான் பீமவாளி சாப்பிட்றேன், இல்லை இந்த யானை கவலமாக அந்த இது எள்ளு, கருப்பட்டி இதெல்லாம் நல்லா உருண்டையாக உருட்டி திங்கிறேன், தின்னுபிட்டு நைட்டானால் ஒரு கோட்டரை போட்டு தான் தூங்குவோன்னா நல்ல வந்து ஆட்டாக்கு வந்து சாக வேண்டிதான். உடற்பயிற்சியும் செய்து கொண்டு உடலை கட்டுப்படுத்த நினைப்பவர்கள், உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க இதை சாப்பிடுங்க. அடிஷ்னல் தெரப்பியா, இது மருந்து இல்லை, இது ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாரு. இது போல் பல ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. சாதாரணமாக கிராமங்களில் விற்கிறாங்க, பகுதிகளில் விற்கிறாங்க. அவருடைய ஆசான், அவருக்கு கலரி கற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஆசான் இந்த உணவை அவர் கொடுத்துருக்காரு. அப்போ இதையே நம்ம ஒரு நிறுவனப்படுத்தக்கூடாது, இதையே மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதை நிறுவனப்படுத்திருக்காரு. இன்னைக்கு கருப்பட்டி வந்து ஒரு காலத்தில் வந்து சீண்டப்படாமல் இருந்துச்சு. இன்னைக்கு கருப்பட்டி ஒரு ப்ராடக்டாக மாறிருக்கு. கருப்பட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி சர்க்கரை ரேஞ்சில் கொண்டு வந்து கிரானுல்ஸாக கொண்டு வந்து அதை விற்பனைப்படுத்துகிறாங்க. அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பொருட்கள் இன்னைக்கு சந்தைப்படுத்தப்படுது, அது வந்து மதிப்பு கூட்டி விற்கப்படுது. அதுபோல இதை மதிப்பு கூட்டி அவர் விற்கிறாரு. அதனால என்ன தப்பு இருக்கு? நியாயப்படி சொல்ல போனா இதுக்கு எந்த விதமான சான்றிதழ் தேவையில்லை. இது ஒரு வீட்டு உணவு. ஒரு ஊறுகாய்க்கு செய்யறதுக்கு சான்றிதழ் தேவைப்படுதா? ஒரு இட்லி ஒருத்தன் செய்கிறான், அதுக்கு சான்றிதழ் தேவைப்படுதா? இட்லி சாம்பார், இட்லி காரக்குழம்பு, இட்லி கறி, மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு ஒரு ஹோட்டலில் விற்கிற மாதிரி அது உணவகம் தரமாக இருக்கா, அதுக்கான சான்றிதழ் வாங்கணும். அதுபோல் இவர் சான்றிதழ் வாங்கியிருக்காரு. அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் கொடுத்த சான்றிதழ் இருக்கு. இதை இவர் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற சான்றிதழையும் வாங்கியிருக்காரு. எல்லா சான்றிதழும் முறைப்படி வாங்கியிருக்காங்க. பெரும் நிறுவனங்களும் இவருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை அவர் வந்து வியாபாரப்படுத்துறாரு, அதை விற்கிறாரு. தொடர்ச்சியாக அது கூட காணொலியை போடுறாரு. தொடர்ச்சியாக அவர் காணொலி போடுறதுனால, இது அதிகமாக விற்கப்படுறதுனால யாரோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான். இன்னொரு பக்கம் இவர் தமிழ் தேசிய ஆதரவாளராக, சீமானின் ஆதரவாளராக, நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர் இருக்காரு. நாட்டு நடப்புகளை பேசுறாரு. எப்படா இவனை வச்சு செய்யலாம்னு காத்திருந்து இதை பயன்படுத்தி மதுரையில் வெங்காரம் சாப்பிட்டு உடல் எடையை கட்டுப்படுத்துதா சொல்லி வெங்காரம் சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போகுது. பார்த்தீங்களா? வெங்காரம் சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போச்சு. நீங்கள் பீமவாளியும் இந்த யானை கவலம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க. வெங்காரம் தங்கத்தை உருக்க பயன்படுத்துவது, ஃபேக்ட்ரியில் பயன்படுத்துவது, தொழிற்சாலை பயன்படுத்துவது. அதை யாரோ ஒருத்தன் யூடியூப்பில் தப்பாக சொன்னதுனால அந்த பொண்ணு இறந்து போச்சு. கருப்பட்டியும் எள்ளும் குதிரைவாளியும் சாமையும் திணையும் கேழ்வரகும் கம்பும் ஃபேக்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்களா? அது என்ன தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுதா? அது என்ன ரசாயனமா? அது உணவு. உணவையே ஒருத்தன் இடிச்சு ஒரு பாக்கெட்டில் தரான். இதுல என்ன தப்பு இருக்கு? யானை கவலம், எள்ளு, கருப்பட்டி, தேனு, சுக்கு, மிளகு, திப்பிலி, தாவர விதைகள் சேர்த்து உரல்ல இடிச்சு தயாரிக்கிறது அந்த யானை கவலம். இன்னொன்னு, இது இவ்வளவு பவர் கொடுக்குன்னு சொல்றீங்களே, இது வந்து மெடிசினான்னு கேட்டா இது மெடிசின் அல்ல, இது ஒரு உணவு. இந்த யானை கவலம் பேர் சூட்டப்பட்ட அந்த எள்ளு, கருப்பட்டின்னு உணவுப் பொருட்கள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட இந்த உணவும் நம்ம உடம்ப பலப்படுத்தும். பீமவாலி ஒரு சிறுதானியம் பயிர் வகைகள், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்த ஒரு சிறுதானிய மிக்ஸ். பொதுவா இந்த உடற்பயிற்சி ஆசிரியர்கள், இல்ல இந்த உடற்பயிற்சியாளர்கள், இல்ல ஜிம் வச்சிருக்கவங்க, இல்ல உடலை கட்டுக்கோப்பா மாத்தினவங்க, இல்ல இந்த மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் மெட்ராஸ் இதெல்லாம் போனவங்க பெரும்பாலும் நான் பார்த்துருக்கிறேன். நாம எந்த உணவெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் கட்டுவாங்க. சிக்கனை வந்து பார்பிக்கு போட்டு சாப்பிட்றது, சிக்கனை விதவிதமாக சாப்பிட்றது, அதில் ஏதோ சாஸை ஊற்றுறது, சாண்ட்விட்சை போடுறது, அது எதுவுமே நம்ம வீட்டில் செய்ய முடியாது. நம்ம வீட்டுக்கு இருக்கிற சட்டியில் அது எதுவுமே வராது. அதெல்லாம் பார்த்தாலே ஜிம்முக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்துருவோம். முட்டையவே வேறு விதமாக வச்சுருப்பாங்க, சிக்கனே வேறு விதமாக வச்சுருப்பாங்க, கடலை அது இதுன்னு ஒரு லட்சம், ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு திட்டமிடுவாங்க. ஆனால் ராஜா பேரனை பொறுத்தவரை நீ அதையெல்லாம் இதுக்கு சாப்பிட்ற, உன் வீட்டில் சோறு இருக்கா சாப்பிடு, கஞ்சி இருக்கா சாப்பிடு, 3 வேளையும் சோறை சாப்பிடு. பெரும்பெரும் இந்த உடற்பயிற்சியாளர்கள், பெரிய பெரிய இந்த மாதிரியான ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்றவங்க, எடைப்பிரிவு போட்டியில் கலந்து கொள்றவங்கலாம் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. ரைஸை விட வேற என்னையா உனக்கு சிறந்த உணவுன்னு சொல்லி ரைஸை, சோறை ப்ரமோட் பண்ணுவார். கார்போ ஏறிடும், கார்போஹைட்ரேட் இதாயிரும். நல்ல உடற்பயிற்சி பண்ணு. 1 மணி நேரம் நீ வந்து ஜிம்மில் விளையாடு, 1 மணி நேரம் ஓடு, குறைந்தபட்சம் அரை மணி நேரம் உனக்கு ஒதுக்கு, நீ சோறு சாப்பிடு. வாழைப்பழம் இருக்கா அதை சாப்பிடு, சுண்டல் இருக்கா அதை சாப்பிடு, கொண்டக்கடலை இருக்கா அதை சாப்பிடு, வேர்க்கடலை கிடைக்குதா அதை சாப்பிடு. வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் சாதாரணமாக மளிகை கடையில் கிடைக்கும். அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோ கொண்டக்கடலை 30 ரூபா வருமா, இல்லை 50 ரூபா வருமா, அவ்வளோதான். அதை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிடு.
அதை வேக வச்சு சாப்பிடு. தினமும் காலையில் ஒரு கடலை, ஒரு 3 முட்டை, அதை சாப்பிட்டு சேர்த்துக்கோ. ரைஸ் சேர்த்துக்கோ. இது போதும். இதை வச்சுட்டு 1 மணி நேரம் நீ விளையாடு, கட்டுக்கோப்பான உடற்பாக வரும்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும்போது புரோட்டீனை விற்கிறவனுக்கு கோபம் வருமா வராதா? உடனே ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. சித்தானாலே ஆபத்து, ஹோமியோபதினாலே ஆபத்து, நேச்சுரோபதினாலே ஆபத்து, எப்போதுமே அலோபதி தான் சிறப்பு. ஏன் சித்த ஆபத்து? பார்த்தீங்களா, வீட்டிலே பிரசவம் பார்த்தார்கள், சித்த வைத்தியத்தின்படி இறந்து போயிட்டாங்க. அலோபதியில் பிரசவ நேரத்தில் சாவே வர்றது இல்லையா? தாயும் சேயும் இறப்பது இல்லையா? அப்போ அலோபதியை ஆபத்துன்னு சொல்ல முடியுமா? அலோபதி தேவை. அவசர ஆத்திரத்துக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, கால் உடஞ்சிருச்சு, ஒரு உடனடி சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அது தேவை. லாங் ஸ்டாண்டிங்காக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதை சிறந்த அடிப்படையில், உணவை மருந்தாக முறை அடிப்படையில் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே காப்பதற்கு சித்தாவும் நேச்சுரோபதியும் ஹோமியோபதியும் இது போன்ற இதெல்லாம் ஒன்றும் பதியெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. உணவு தான், உணவே மருந்து. தினமும் சுக்கு சேர்த்துக்கிறோம், தினமும் மிளகு சேர்த்துக்கிறோம், தினமும் இரவு கடுக்காய் பிடி சேர்த்துக்கிறோம்னா எந்த நோயும் அண்டாதுன்றான். காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, இரவில் கடுக்காய், இருப்பாய் மிடுக்காய்மாங்க. கடுக்காய் சாப்பிட்டால் இருக்கலாம் மிடுக்காய்மாங்க. ஏன்னா மிடுக்காய் இருக்கலாம்னா நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சரி, ஒரு கடுக்காய் பொடி ஒரு டம்ளர் ஒரு 2 ஸ்பூனை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு கடுக்காய் பொடி எருவு குடித்தா காலையில் 5:30 மணிக்கெல்லாம் டோரை தட்டிடுவான். டக் 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 டக்குன்னு தட்டி கூட்டி போயிடுவாங்க பாத்ரூமுக்கு. எவ்வளோ குடித்தாலும் வயிற்றை சுத்தப்படுத்திடும். அதனால் எந்த பாதிப்பு இருக்கா? மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை மாத்திரையை போட்டு வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு பதிலாக தினமும் கடுக்காய் குடித்து வந்தா, இல்லை வாரத்துக்கு ஒரு 3 நாள் கட்டினால பல வருஷமாக குடிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய வயிற்று பிரச்சனை சிறைக்கு பிறகு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு இருந்துச்சு. மருத்துவருடைய பரிந்துரை அடிப்படையில், அவ்வளோ நான் சீமானுடைய பரிந்துரை அடிப்படையில் கடுக்காய் குடித்தேன். கடுக்காய் குடிச்சதுக்கப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போச்சு. இப்போ அது இல்லை. அப்போ அது இயற்கையாகவே கிடைக்குது. இதை ஒருத்தர் பேசுகிறாரு. இதை பேசுனா என்ன தப்பு இருக்குது? இதை பேசுனா தொலைக்காட்சிகள், சமூக வலைத்தளம் சித்த வைத்தியமே ஆபத்தானது, இவர் சித்த வைத்தியத்தை ப்ரமோட் பண்ணுறாரு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டு தான் இவர் வளர்ந்துருக்காரா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் சாப்பிட்றேன், இதை மட்டும் சாப்பிடல, முட்டை சாப்பிட்றேன், கொண்டக்கடலை சாப்பிட்றேன், ரைஸ் சாப்பிட்றேன், கோழிக்கறி சாப்பிட்றேன், ஆட்டுக்கறி சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்றேன், இதோட சேர்த்து இதையும் அடிஷனல் தெரப்பியாக சாப்பிட்றேன், இதை சாப்பிட்டா நல்லதுங்கிறாரு. நீ சாப்பிட்டவன் யாராவது ஒருத்தன் இதை சாப்பிட்டதுனால எனக்கு சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டதுனால எனக்கு உடல் எடை கூடிடுச்சு, சாப்பிட்டதுனால ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன், சாப்பிட்டதுனால தேகத்தில் தேமலாக வந்துருச்சு, சாப்பிட்டதுனால பல்லு கொட்டி போச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? கிட்டத்தட்ட ராஜா பேரனுக்கு இன்னைக்கு நடப்பது என்பது இந்த ஐ படத்தில் விக்ரம் நடந்தது தான். ஒருத்தன் இயற்கையாக உடல்வாக வச்சுக்கிட்டு வரும்பொழுது, ஏற்கனவே ஒருத்தன் இந்த கார்ப்பரேட் வளர்த்த குழந்தை இருப்பான்ல, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவனுக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தவனுக்கும் போட்டி மாதிரி இயற்கையாக உடலை வலுவாக வச்சுருக்கிற ஒருத்தனும் இந்த மாதிரி போலியாக இன்ஜெக்ஷனை போட்டு புரோட்டீன் பவுடரை போட்டு நவநாகரிக ஜிம்மில் போய் உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்து வச்சிருக்க ஒருத்தனும் இவனை பார்த்தா போட்டிக்கும் பொறாமையும் வருமா வராதா? அப்படித்தான் வந்திருக்கிறது. அதில் ஒருத்தன் தான் இவன் சீமானுடைய ஆதரவாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர்னு கூடுதலாக வச்சு சாத்துன்னு சொல்லி ராஜா பேரனுக்கு எதிராக இந்த கருத்து பிரச்சாரம் ராஜா பேரனுக்கு எதிரான கருத்து பிரச்சாரம் இல்லை, தமிழருடைய பாரம்பரிய உணவுக்கு எதிரான கருத்து பிரச்சாரம். அதனால தான் நான் பேசுகிறேன். ராஜா பேரனுங்கிற தனிப்பட்ட நபருக்காக பேசலை. அவர் எடுத்து வைப்பது என்பது ஏதாவது ஒன்று தவறு இருக்குங்க, அவர் தவறான சொல்லிட்டாரு. கருப்பட்டியை பற்றி அவர் ப்ரமோட் பண்ணுறாரு. ராஜா பேரன் ஏன்ட்ட தான் வாங்கணும், நான் விற்கிற யானைக்கவளத்தை தான் வாங்கணும், நான் விற்கிற பீமவாளியை தான் வாங்கணும்னு சொல்ல, நீ முடிஞ்சால் வீட்டில் செஞ்சு சாப்பிடு, வீட்டில் உரல் இருந்தால் இடித்து நீ சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறதுனால எனக்கு தப்பு இருக்குது. இதை எத்தனையோ பேர் பாட்டி வைத்தியங்கிற பேரில் யூடியூப்பில் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. இவர் பேசியதையே பல பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலே பார்வை இல்லை. இவர் பார்வையாளர்களை திருப்புறாரு, உடலை வலுவாக வச்சிருக்காரு. இன்னொன்று, புலித்தேவன் போல கெட்ட போடுறாரு, அழகுமுத்துக்கோன் மாதிரி கெட்ட போடுறாரு, முன்னோர்களுடைய வரலாறை பேசுறாரு, உண்மையை பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அவர் மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியோட ஒரு கும்பல் இருந்திருக்கு. அந்த கும்பலெல்லாம் சேர்ந்து அவரை வீழ்த்துவதாக நினைத்து தமிழருடைய பாரம்பரிய உணவுகளை கேலி செய்து கொண்டிருக்கிறது. நான் நல்ல கருத்துக்களை மட்டும்தான் நான் பகிர்றேன். சமுதாயத்தில் ஏதாவது தவறு நடந்தால் அதை பற்றி பேசுறேன். கடைசியாக நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதை தவிர நான் செஞ்ச தவறு என்ன? நான் ஃபிட்னஸை காட்டினா ஒருத்தன் நான் வந்துட்டான் அப்படின்னு கெட்ட வார்த்தை. நான் ஃபிட்னஸை காட்டுறதுனால உன்னுடைய சுவர் இல்லாமல் போயிருக்கா? நான் ஒரு 6 வகையான சிறுதானியங்களை எடுத்து நல்லா வறுத்து அது கூட பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறேன். அரைச்சி அதுக்கு கிடைச்ச லேப் டெஸ்ட், அதை வச்சு தான் நான் பேசுறேன். இதற்கு லேப் டெஸ்ட், இதற்கு லேப் டெஸ்ட் இதுல தான் கொடுத்துருக்கிறான். இவ்வளவு புரோட்டீன் இருக்கு 100 கிராமுக்கு, இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்வளவு ஃபேட் இருக்கு, இவ்வளவு கலோரிஸ் இருக்கு, இவ்வளவு அயன் இருக்கு, இவ்வளவு கால்சியம் இருக்குன்னு இவன் தான் கொடுத்துருக்கிறான். அந்த யாழினி ஃபுட்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கான FSSAI இதெல்லாம் அந்த பொருளுடைய டப்பாலே எழுதிருக்கு. அது போக அதை ராஜா பேரன் மார்க்கெட்டிங் விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான FSSAI
இதெல்லாம் FSSAI ஆபீசர் செக் பண்ணாம டெஸ்ட் பண்ணாம எங்களுக்கு கொடுப்பாங்க. சிலர் சொல்றாங்க 100 ரூபா லைசன்ஸ் எடுத்து, இது 100 ரூபா லைசன்ஸ் இது. அந்த லைசன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க, உனக்கு தெரியாது. பீமவாலி சரசல் ஃபுட் இந்த பாரு, அதை தயாரிக்கிறதுக்கான FSSAI சாதாரண சிறுதானிய மிக்ஸை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லுங்க. இதை நீங்க யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க? எங்க வேணாலும் லேப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சிறுதானியத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எள்ளு கருப்பட்டி சுக்கு மிளகை தவிர இதுல ஒன்றும் கிடையாது. இது உடம்புக்கு நல்லதான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணுங்க. எங்க வேணாலும் போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க. இவரை நோக்கி கேள்வி கேட்கிற எவனாவது ஒருத்தன் பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லி இதை குடிச்சா வளரலாம் அப்படின்னு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணார். அவர் மொத்தமே 5 அடி தான் இருப்பாப்புல, டெண்டுல்கர். ஆனால் அவர் இதை குடிச்சா வளரலாம்னா, ஏன்னா நீ ஏன்டா வளரவே இல்லை, இதை குடிச்சா வளரலாம்னு சொல்லிங்க. நாங்கள் குடித்தோம்டா நம்பி குடித்தா அத்தனை பேர் இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டு. இந்த ஹார்லிக்ஸு, இந்த பூஸ்ட்டு, இந்த காம்ப்ளானு எல்லாம் என்ன இருக்குது யாருக்காவது தெரியுமா? முழுக்க சர்க்கரை இல்லாமல் அதை செய்ய முடியுதா? அதை அவ்வளவு இனிப்பு, அது கூடுதல் வேற சர்க்கரை போட்டு வர குடிப்பாங்க. இப்போ மதர் ஹார்லிக்ஸு, ஜூனியர் ஹார்லிக்ஸு, தாத்தா ஹார்லிக்ஸு, பாட்டி ஹார்லிக்ஸு, பெரியம்மா ஹார்லிக்ஸுன்னு பல ஹார்லிக்ஸ் இருக்குது. அதனால் இதனால் இது ஹெல்த்து கிடச்சிருச்சு, இதனால் வந்து ஆரோக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதை குடிக்கக்கூடாது என்று இன்றைக்கு பீடியாட்ரிஷன்ஸ், குழந்தை நல மருத்துவர்கள் சொல்கிறாங்க, அதை குடிக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு தயவு செய்து இந்த ஜூனியர் ஹார்லிக்ஸ் போன்றலாம் கொடுக்காதீங்க. இயற்கையான உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை அரைச்சி அதை கொடுங்கன்னு பீடியாட்ரிஷன் சொல்கிறார். யார்? அலோபதி படித்த, MT பீடியாட்ரிக் படித்த, ரஷ்யாவில், அமெரிக்காவில், லண்டனில் படிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? கேழ்வரகு கொடுங்க, கம்பு கொடுங்க, குதிரவாளி கொடுங்க, சாமை கொடுங்க, திணை கொடுங்க, கருப்பட்டி சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. சுகர் பேஷண்ட், டயபெட்டிக்ஸ், MD டயபெட்டாலஜிஸ்ட் அங்கே போனால் மெட்ஃபார்மின், கிளிமிப்ரைடு, அப்புறம் வந்து இன்சுலினு எல்லாம் எழுதிடுவாங்க. பிபியா இந்தாங்க உங்களுக்கு வந்து டெல்மி சட்டான், கொலஸ்ட்ராலா டெல்மி சட்டான் எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு முறையை மாற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டாச்சு, அட்ராஸ்டடின் போட்டாச்சு, டெல்மி சட்டான் போட்டாச்சு, மெட்ஃபார்மின், கிளிமிப்ரைடு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டதுக்கு பிறகு உணவு முறையை மாற்றிக்கோங்க. காலையில் என்ன சாப்பிட்றீங்க? காலையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 இட்லி அதெல்லாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாம். இட்லி என்ன, நீங்கள் ரைஸு இது மாதிரி சாப்பிடுங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கேழ்வரகு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியத்துக்கு மாறுங்க. முடிஞ்ச அளவுக்கு உணவு பழக்க வளர்த்த மாறுங்க. தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஒரு தமிழ்நாட்டுக்கு முழுக்க தெரிஞ்ச ஒரு நபர் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இரவு என்ன பார்த்தா முழுக்க சிறுதானியம் தான். 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றாரு. இரவே முழுக்க சிறுதானியங்கள். காலையில் ஒரு வரகு கஞ்சி, இல்லை சாம கஞ்சி, ஒரு குதிரவாளி கஞ்சி, கஞ்சியில் கொஞ்சம் கேரட்லாம் வெட்டி போட்டு கஞ்சிக்கு துவையலுக்கு வந்து எள்ளு துவையல், இல்லை கொள்ளு துவையல், இல்லை வந்து பிரண்டை துவையல், இதை வச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய ஆள், அது ஆளுங்கட்சி சார்ந்த நபரே சொல்கிறேன் ஒருத்தர். இரவில் வந்து கேழ்வரகு தோசை இது மாதிரி மாறிக்கிறாங்க. இதுதான் பல பேருடைய ஆரோக்கியம் தீர்மானிப்பதே இந்த சிறுதானியம் தான். இது பேர் சிறுதானியம் வச்சுட்டு போயிட்டான். அது சிறுதானியம் இல்லை, அதுதான் பெருந்தானியம். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். முன்னாடி சாதாரண உணவாக இருந்த கேழ்வரகு, கேவரு, இன்னைக்கு அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சுகர் பேஷண்ட்டுடைய உணவாக மாறிடுச்சு. அன்றைக்கி அது சாதாரண உணவு தான். அது எங்கள் ஊரில் கேப்பம்பாங்க, திருச்சி பக்கத்தில் கேழ்வரகும்பாங்க, இங்கே கேவரும்பாங்க வட மாவட்டங்களில், குறிப்பாக விழுப்புரம் பகுதிகளில். அப்போ இந்த உணவு என்பது சாதாரண உணவு. அதை சாப்பிடும்போது அவ்வளவு இரும்பு சத்து அதில் இருந்தது. அதே போல் வந்து இந்த சாமையெல்லாம் வந்து வயிற்று புண்ணை குணப்படுத்துன்றாங்க. அப்போ இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேர்க்கும்போது நமக்கு நோய் வருவதற்கான அறிகுறிகளும் நோயினுடைய தாக்கமும் குறையும், இயல்பிலேயே நமக்கான வலு ஏற்படும். அதைத்தான் ஒருத்தர் ப்ராடக்டாக மாற்றி விற்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்கிறது? இவரை விமர்சிப்பவர்கள் முழுக்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆதரவாக, இல்லை இவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதனால் இதை வாங்கி தைரியமாக சாப்பிடலாமான்னா வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் வாங்குறதும் உங்கள் பொறுப்பு, உங்கள் விருப்பம். ஆனால் இதில் எந்த ஆபத்தும் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ